பேசுறது கஷ்டம். அப்படி நான் என்ன சொல்லுவேன், என் இனிய தமிழர்களே, தமிழகத்தில் மிகப்பெரிய தூணாகவும் ஜனநாயக தூண்களில் ஒன்றாக இருக்கும் ஊடகங்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, சக கலைஞர்களே, ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம கல்விக்கெல்லாம் தான் நம்ம விஷயம் பேசுவாங்க. ஒரு பிராது கொடுக்க வந்திருக்கோம் பஞ்சாயத்தில். நீங்கள்லாம் பஞ்சாயத்து தலைவர்கள் மாதிரி என்னை பொறுத்தவரை. ஏன்னா பத்திரிகைகள்லாம் இது நாங்கள் பிராது கொடுக்குறோம் இதான். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு இருக்கு இது பத்திரிகை. ஆனால் நான் இன்னும் வருத்தப்படக்கூடாது, நான் ரொம்ப ஓப்பனாக பேசுவேன். உங்களுக்கும் சில பங்கு உண்டு இந்த தமிழகத்தினுடைய சின்ன கீறு. ஏன்னா நீங்கள் வார்டு தராது வர்றீங்க, யாரை வேணாலும் எப்படி நீங்கள் அரசியல் வர்றீங்க, சும்மா தூக்கி கிடக்கிறவங்களாம் தட்டி எழுப்பி அவனுக்கு விவரம் தெரியுமா, விவரம் தெரியாது. தமிழகத்தினுடைய எல்லைகள் என்ன, மஞ்சள் நதி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது, வைகையினுடைய பாசனம் எங்கே இருக்கிறது, மதுரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பரப்பளவிலே அந்த தண்ணியில்லா பிரதேசத்திலே வாழ்க்கை முறை என்ன இருக்கிறது, எதற்காக போராடுதான் எங்கேயாவது தெரிஞ்சு. சும்மா அவங்க பாட்டுக்கு சின்ன பையன் இப்போ தான் சேகர்னு அறிமுகப்படுதும், அவன் வருவான் ஒரு படத்தில் குழந்தை நட்சத்திரமா இருக்கும். அந்த குழந்தை நட்சத்திரத்தை போய் நீ எப்போ அரசியல் சார் சிரிக்காதீங்க ப்ளீஸ். ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன். நான் அரசியல்வாதில் இப்போ எங்கள் அளவுக்கு நான் படிக்கவும் இல்லை. எனக்கு கற்றுக் கொடுத்து மொழி எங்கள் அம்மா பால், அதுக்கப்புறம் இந்த மொழி, இந்த மண் வாசனை போவோம் சார். நான் நான் என்னைக்காவது அரசியலில் பங்கு கேட்டோமா, பதவியில் இங்கே வரணும்னு உட்காந்தோமா, இல்லை நான் நினைச்சிருந்தால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசியல்வாதி ஆயிருப்பேன். மிகப்பெரிய அரசியல் மேடையில் பேசிட்டு இருந்தேன் சின்ன பையனா இருக்கும். ஒரு மாணவனால் ஒரு பச்சை தமிழன் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அன்னைக்கு நான் அரசியலை விட்டேன். உங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா, தெரிஞ்சோ தெரியாமலோ மிகப்பெரிய தவறு நடந்த சரித்திரம் தமிழகத்தில். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கோ. கூத்தாடிகள் நாடாள முடியுமா என்ற ஒற்றை சொல்லிலே, தவறாக உச்சரிக்கப்பட்ட அந்த ஒற்றை சொல்லில் தடம் புரண்டது தமிழகம். அன்னைக்கு போச்சு. என் நேசத்திற்குரிய தலைவர்கள் நாம் ஆண்டார்கள், அவர் நல்லா ஆண்டார். ஆனால் ஒரு விஷயத்தில் அது சரியான முன்னுதாரணம் அல்ல தமிழகத்திற்கு என்பதில் நான் சரியாக இருக்கிறேன். இந்த பிரச்சனை பேசினா அப்படிதான் வரும். ஆமா, ஒரு தமிழகத்திற்கு மிக ஒரு மோசமான முன்னுதாரணம் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மதித்த தலைவர்கள் மிக பிரமாதமாக தான் இருந்தீங்க. ஆனாலும் ஒரு ஜனநாயகம் அது சுயநலம் அதிகமாக. அதுக்கப்புறம் பார்த்தா நான் கூட ஒதுங்கினது தப்பு. ஏன் இன்னைக்கு நான் மைக் பிடிச்சிருக்கவே மாட்டேன். சமீப காலமாக நான் மேடையில் ஏறுவதே இல்லை. வேணாம், ரொம்ப தூங்கிட்டோம்னா செத்து போகணும் குணம்னு சொல்லி தோச்சு. அதனால காலாட்டிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ காலாட்ட விடலை, இதயத்தை துடிக்க வைக்கும். தமிழை ரொம்ப சார் இந்த பிரச்சனை இவன் யார் எல்லாம் உட்காந்து இவன் சம்பந்தமே கிடையாது. படைப்பாளி இந்த மண்ணினுடைய சாரத்தை சொல்லி கதையை சொல்லி ஒரு இலக்கியவாதிகள். எங்களுக்கு இது சம்பந்தமே இல்லை. திருமுருகனை யார் என்ன என்ன அவன் என்ன கொலை செஞ்சானா, கொள்ளையடிச்சானா, நக்சலைட்டா, இல்லை அப்படியே அரசியல் ரீதியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு பல கோடி ரூபாய்களை சம்பாரிச்சு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டானா, வெட்டினானா, குத்துனானா, குண்டர் சட்டம் யாருக்கு? ஒரு ஜனநாயகமாக நான் கூட தான் 6-7 வருஷம் நான் போயிருக்கேன். நினைவேந்தருக்கு பிரபாகரனை நேரில் சந்தித்து போ, தூக்கிட்டு போ. அன்னைக்கு நான் சொன்னேன், பிரபாகரனை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். என்ன சகோதரன் நீ தூக்கி போடு. என்ன காரணத்திற்காக சரி கைது பண்ணும். மெரினாவில் கூட்டம் கூட சட்டம் அரசியல்
சட்டமோ எதையும் தடை மீறி செல்வது அடையாளத்தினுடைய போராட்டம். ரயிலில் குறுக்க தலையை வச்சு படுத்தார் கலைஞர், சட்டமீறல் தான், ஆனால் ஒரு அடையாளம், ஒரு அடையாளம். நெய்வேலியில போய் போராடுகின்றோம். நெய்வேலி மின்சாரம் புசாத்து மின்சாரம், அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு அடையாளம். எங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பது ஜனநாயக முறையை செஞ்சான். அழகா செஞ்சான். 20 பேரை கூட்டிட்டு போனீங்கல்ல, என்ன பண்ணிருக்கணும்? எச்சரித்து ஆமா, ஆனால் மறுமுறையும் செய்வான் ஜனநாயகம். அவனுக்கு உரிமை உண்டு. என்ன பண்ணீங்க? மத்திய அரசை கொஞ்சம் விமர்சிச்சுட்டான். உரிமை இல்லை அவனுக்கு. அரசு விமர்சிக்கவே கூடாதா? அமீர் விமர்சிச்சான், போட்டீங்க 10-15 நாள். சீமான் விமர்சிச்சான், போட்டீங்க. நான் விமர்சித்தே போடல, போட்டிருந்துடலாம். அங்கேயும் புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. எவனை போடலாம், எவனை போடக்கூடாது, போடு. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், தயவுசெய்து பத்திரிகையாளர்களே தவறாக இருக்கக்கூடாது. இந்த தமிழ்நாட்டில் நீங்க, நான் சும்மா எப்போ வேணாலும் கேட்டுகிட்டே இருப்பேன், யார் சொன்னாலும் கேட்பேன். வேற எங்கேயாவது போய் ஒரு தமிழை அரசியல் பண்ண முடியுமா? தமிழை எங்கேயாவது போய் பதவி எடுக்க முடியுமா? ஒரு சமஸ்தானமாக இருந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். நாங்கள் எவ்வளவு பெருந்தன்மையா பரந்த மனசோட இருந்தோம். எல்லாம் தொழில் பண்ணணும். எங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக? யார் வேணாலும் எங்க தலையில விட்டலாம், நீங்க மட்டும் உங்க பிள்ளை குட்டியோட போய். எங்களுக்கு அது இல்லையா? ஏன்னா ஒரு சமஸ்தானமா இருந்த காலத்துல ஏதோ வந்துச்சு. அதுக்கப்புறம் போறான் என்ன பண்ணிட்டீங்க? இவன் பாவப்பட்டவனுக்கு நல்ல மூளை வேலை செய்யும். தமிழனுக்கு நல்ல இதயம், பரந்த இதயம், ரொம்ப. ஆனா இனம் மொழி விஷயத்தில் துருப்பிடிச்சு போயிட்டான். நல்ல அறிவாளி, கெட்டிக்காரன், மூளை உள்ளவன் தமிழன். கழுத துருப்பிடிச்சு போச்சுடா. வீரம் துருப்பிடிச்சு போச்சு, இனமொழி பற்று துருப்பிடிச்சு போச்சு. ஏன்னா மைனாரிட்டி தமிழ்நாட்டில் சொன்னா இன்னைக்கு நாளைக்கு தூக்கி போட்டு வை. இவனவனும் படையெடுத்து வந்தான், போயிட்டான். சிலர் மட்டும் இங்கே கடை கூடாது போட்டாங்க. ஏன் தமிழன் இப்ப அடையாளம் காண முடியல? இதுல யார் தமிழன் கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. நீ வேறு மொழியா காரணம் இது இல்லைன்னு சொல்ல. வா போ, எங்க வா, விருந்தாளியாரு, தொழில் பண்ணு, அரசியல் கூட பண்ணு. தலைமை என்பது ஒருவன் தான். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும்தான் தலைவனாக இருக்கு. ஏண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், சார் உங்க தலைமை தேதிக்கு தமிழர்களை யாருமே இல்லை. என்னடா சொல்றீங்க? ஆமா, பிரிஞ்சு கிடக்கு, வெட்டி குத்துக்கிற தமிழனுக்கு தலைமை காலில். சரி விடு, தமிழன் தலைமை காலில் என்ன பண்ணுவேன்? நாங்க வந்து தலைமை. ஏண்டா என் பொண்டாட்டிக்கு புள்ள பிறகுல நீ ஏடா புள்ள பிறத்து வைப்ப? என் ஒய்ஃபுக்கு பிள்ளை இல்லைங்கிற, நாங்க பெற்றுக்கிறோம்டா. இல்லை ஊனமா பிள்ளை பெறுவோம், நாங்க பார்த்துக்கிறோம். நீ யார் எனக்கு பிள்ளை பெற்றுக் கொடுப்பது? இதில் வேணாலும் பங்கு கேட்கிறான். படிக்க எப்படா பங்கு கேட்கிறான்? நான் படிக்கல, என் கதை சொல்லுது. எங்க ஆத்தா சொன்ன கதை தெரியும், என் மண்ணு தெரியும், பருத்தி காடு தெரியும், கடலை காடு தெரியும். எங்க பூமியில் நீங்க வந்து உட்கார்ந்தீங்க, இப்ப யார் யாரோ வர்றீங்க. எப்படா ஒரு திருமுருகனை கைது பண்ண முடியும்? இப்ப என்ன துணி தெரியும்? எவ்வளவு துருப்பிடிச்சு போச்சு, வீரமும் விவேகமும் துருப்பிடிச்சு போச்சு தமிழ். முடிந்தால் பத்திரிகை தர்மம் நீங்கள் தட்டி எழுப்பணும். எங்கிட்ட பெரிய ஊடகம் இருக்கிறது, நாங்களும் தட்டி எழுப்போம். அது தார்மீக கடமை. என்ன அவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் 8 டேரக்டர் உட்காந்து நீ கேட்கலாம். 800 ஆகும், 8000 ஆகிவிடும். அதுவும் 8 கோடிக்கும் பரவும். அதனால திரும்ப அவன் எதுக்காக போறான்? சீட்டு கேட்டானா, இல்ல அரசியல் தலைவராக எப்படி சிஎம் ஆயிடணும்னு நினைச்சானா? இல்லை, அவன் தார்மீகமாக போராட்டம் தான். நினைவு எங்கள் உயிர்களை லட்சக்கணக்கான உயிர்களும் கொண்டீங்கல்ல. யாராவது கண்ணீர் விட்டாலும் தமிழனே அழுகு யோசித்தான். ஆந்திரா அழுதுச்சா, கேரளா அழுதுச்சா, மலையாளம் அழுதுச்சா?
தமிழனுக்கு கூட தெரியல அது என்னன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. மைக் போட்டு டேய் நம்ம சகோதரர் தொப்புள் குடி சகோதரர் சுட்டு வீழ்த்தப்படுகிறார், யாருக்கு சொந்தம்? அதனால அப்படிலாம் கொல்லப்பட்டது உணர்ச்சி இல்லாமல் போச்சு. இனிமேலாவது இந்த உணர்ச்சி வெளியே வர வேண்டும். பத்திரிகை தர்மம் தயவு செய்து உங்க தர்மம் இது உங்களுக்கு தெரியும். பொலிட்டிக்கலா எவ்வளவு நல்லா இருக்கு, இது பின்னாடி இருந்து என்ன சுத்துறாங்க, இதெல்லாம் பேச தயாரா இல்லை. என்ன 2 தலையாட்டி பொம்மை தமிழ்நாடு, 2 ஆடிஸ், ஏதாவது ஒன்று ஆடு ஒன்று ஆடாது நினைச்சா 2மே தலையாட்டி பொம்மை. ஆயினால்தான் திருமுருகனுடைய கைது. திருமுருகனுடைய உன்னுடைய சொந்த கருத்தராக கைது செய்ய இல்ல, கேவலம் பயந்தாங்க. ஏன்னா மடியில கனம் இருக்கு, கலைஞர்கள் எங்க மடியில கனம் இல்லை. ஆகையால் தயவு செய்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். சின்ன உதாரணம் சொல்லி சார் ஏன் இவ்வளவு பேச வந்த பாரராஜ நினைக்கூடாது. கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங், இது திருப்பூர்ல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், 10 லேடிஸ் வித் பேட்ச் தி கேம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. பாரராஜா சாப்பிட்டான், இட்லி சாப்பிட்டு ஐயோ மித்த எல்லாம் உட்காந்து பேசணும். என்னம்மா பேட்ச் வாட் இஸ் திஸ்? அவங்க சொன்னா நான் கூட தான் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, வி காட் அ கான்ஃபரன்ஸ், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ், வி வாண்ட் டு கிளைம் அவர் ரைட்ஸ் சம்திங் இல்லை, வி வாண்ட் டு கிளைம் அவர் ரைட்ஸ் 30% ஃப்ரம் த அசம்பிளி. ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன இல்லை 30% அசம்பிளி சீட்டு வி ஹவ் டு. தமிழ்நாட்டில் 30% அசம்பிளி சீட்டு வேணுமா? ஆமாம், வி இன்வெஸ்டட் லாட் இன் திஸ் கண்ட்ரி, இன் கோயம்புத்தூர், திஸ் அண்ட் தட் பவுஸ். மை காட், எங்கே போகுது நாடு? இதை நான் பேச முடியுமா? அண்டை மாநிலத்தில் வி இன்வெஸ்டட் லாட். ஏன்னா வந்தவங்கலாம் கூடாது போயிட்டான். நீ கூடாத இந்த காளி பண்ணல, எங்களோட சகோதரனாக மச்சனாக மாமனாக உன்னை அணைத்து கொண்டோம். ஆனாலும் தயவு செய்து எங்கள் மொழியிலையும் எங்கள் இனத்திலையும் எங்கள் குடும்பத்திலையும் நீ சரிசமமாக பங்கு கேட்காதே. அதனால் தயவு செய்து மத்திய அரசு என்ன சொல்றதோ இல்லை, மாநில அரசு உங்களுக்கு உணர்வு இருந்தால், மான ரோஷம் இருந்தால், திருமுருகனும் அவனை இணைந்து கைது செய்யப்படும், விடுதலை செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த தமிழனுக்கு ரோஷம் மானம் கொஞ்சமாக இருந்திருந்தால் இதற்காக போராடுவான் என்று விடைபெறுகிறேன். நன்றி.